அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெற்று அதனுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து நிகழக்கூடிய, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 11ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதியும் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது. அதைத் தொடர்ந்து ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி எந்த விதத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை தாக்கத்தை கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து 12 ராசிக்கும் பலன்கள் கணிக்கப்படுது. அந்த வகையில் முக்கிய கிரகங்களாக திகழக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு கேது, சுக்கிரன் போன்ற கிரகங்களினுடைய பெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றமானது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை, எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கும்பராசி அன்பர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கும்பராசிக்காரங்க இருக்காங்க, உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், இப்படி யாராவது தெரிஞ்சவங்க கும்பராசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கும்பராசியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ள தகவல்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்த போகிறது. அதிலும் பார்க்கும்போது ஏற்கனவே கும்பராசியில் இருந்த சனி பகவான் தற்போது மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி நிறைய பலன்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்து நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது தங்களுக்கு சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு, அதீத எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சியும் பார்த்தோம் அப்படின்னா சில பல எதிர்ப்புகளையும் எதிர்பார்ப்புகளை காலதாமதமாக்கக்கூடிய சூழ்நிலையையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த காலத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. அதுலேயும் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படக்கூடிய பட்சத்தில் ரொம்ப எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் அதாவது ஒரு அலட்சியத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான ஒன்று. சிறு அலட்சியம் கூட உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம், மிகப்பெரிய அளவில் மருத்துவ செலவுகளையும் அது ஏற்படுத்தலாம். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது ரொம்ப நல்லது. பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் காணப்பட அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப கவனத்தோடு இருக்க பாருங்க. மேலும் பார்த்தோன்னா உங்களுடைய ஆசைகள், நீங்கள் நினச்சபடி நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் சிறிது காலதாமதம் இருக்கும். சில நேரங்களில் குழப்பமான மனநிலை உங்களை ஆட்கொள்ளும். குழப்பத்தில் நிறைய தவறான முடிவுகளை எடுப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மனக்குழப்பத்தை நீக்க நீங்கள் தியானம் பண்ணலாம், உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம், ஆலய தரிசனம் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கனிவோடு நடந்து கொள்ள பாருங்கள். எக்காரணத்தை கொண்டும் கோபத்தை காண்பிக்க வேண்டாம். கோபம் தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக சில பின்னடைவுகள் ஏற்படும் அப்படின்னாலும் கூட நிதி நிலையில் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. திடீரென்று மிகப்பெரிய வளர்ச்சி அப்படி இல்லைன்னா வாய்ப்பு மூலமாக பெரிய தொகையை ஈட்டக்கூடிய சாத்தியமும் தங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பணவரவு அப்படி இல்லைன்னா வருமானம் அதிகரிப்பது உள்ளிட்டவையும் நடக்கலாம். இருந்தாலும் குறுக்கு வழியில் பெரிய தொகை ஈட்ட
வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் முயற்சிகளையும் கைவிட வேண்டியது அவசியம். புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் பெரிய அளவுக்கு லாபமோ அல்லது வருமானமோ ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே கடினமாக உழைக்க வேண்டிய காலமாகவே இருக்கும். வேலை செய்யக்கூடிய நேரமும் வேலை பளுவும் அதிகரிக்கலாம். இது தற்காலிகமானது தாங்க. உங்களுடைய உழைப்புக்கும் முயற்சிகளுக்கும் இரட்டிப்பு மடங்கு பலன்களும் வெகுமதியும் விரைவிலேயே கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானமோ லாபமோ சீராகவே இருக்கப்பெறும். அதே சமயம் இந்த காலகட்டம் மிகவும் பரபரப்பான காலகட்டமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமான உணவுகளும் தேவையான ஓய்வும் அவசியமாகிறது. என்ன விஷயமாக இருந்தாலும் அதில் நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக முடிவெடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுபறியான நிலை காணப்படுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும். செலவுகள் சற்று அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தேவையான பண வசதியும் கிடைக்கப்பெறுவீங்க. விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுபறியான நிலையில இருந்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்படுவதில் தாமதம் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஈடுபடுவதற்கு முன்பாக தயக்கம் ஏற்படும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெளிவு அப்படிங்கிறது உண்டாக பெறும். குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் பெறுங்க. கணவன் மனைவிக்கிடையே எதையுமே பேசி தெளிவுபடுத்தி கொள்வது நன்மையை தரும். குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும். புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. இடமாற்றமும் உருவாகலாம். அதே மாதிரி தங்களுக்கு பொறுப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யுங்க. சுப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். திருமணம், காதுகுத்து போன்ற நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கு. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் கடுமையான உழைப்பையும் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். இருப்பினும் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். மற்றொரு புறம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும். நிறைய புது விஷயங்களை நீங்கள் சிந்திப்பீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இது நாள் வரைக்கும் நீடித்திருந்த வாக்குவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலவவும் ஆரம்பிக்கலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். நிதி நிலைமை ஏற்றத்தாழ்வோடு இருக்க செய்யும். வாங்கிய கடனை திருப்பி அடைக்க ஒரு நல்ல நேரம் காலம் பிறந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை தங்களுக்கு பிறக்கலாம். அதே மாதிரி மன திருப்தி ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படியாவது டார்கெட்டை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நேரங்காலம் பார்க்காம நீங்கள் உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றொரு புறம் எதிரிகள் முன்பு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. எதிரிகளை எக்காரணத்தை கொண்டும் குறைத்து எடை போட வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சம் சோதனைகள் நிறைந்த காலகட்டமாகத்தான் இருக்கும். உங்களுடைய நேர்மையை அந்த கடவுள் பல விதத்திலையும் சோதிக்கவே செய்வான். நண்பர்கள், உறவுகள் யாராவது உங்களுடைய மனதை கலைப்பதற்கு போராடுவாங்க. உங்களை குறுக்கு வழியில் அழைத்து செல்ல திட்டமும் தீட்டலாம். ஆனால் அதற்கெல்லாம் நீங்கள் துணை போகக்கூடாது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கவும் வேண்டாம். அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள பாருங்க. கடின உழைப்பு உங்களுக்கான பலனை தேடி கொடுக்கும். அனாவசியமாக எந்த இடத்துலையும் பொய் சொல்ல வேண்டாம். அது பிரச்சனையை உருவாக்கலாம். அதே சமயம் மேல் அதிகாரிகளுக்கு உண்மையாக நடந்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று. மற்றபடி ரொம்ப பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது என்றாலும் உஷாராக நடந்து கொள்ள பாருங்க. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்தால் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு, கையில் பணம் இல்லாமல் தவித்து வந்தவர்களுக்கு எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயம் வசந்தம் வீசும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆகாமல் காத்து கொண்டிருந்தவர்களுக்கும் நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீங்க. கூடிய சீக்கிரம் திருமணம் ஆனவர்களுக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கப்பெறும்.